Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anandita. So again we are back with Padhu Blizzard's comedy scene reaction and continuation of the scene which we were doing yesterday. Yes, so Senthil sir, Gondavali sir and Vadivulu sir combo. Right. So let's get started. The next part will be like doing now. Right, I think you guys have told that you are watching in the reverse way. Yes, I also felt like that reverse only because the last scene which we did yesterday, they don't know each other. It was like that. It was happening, and the previous scene we have seen, they were all talking to each other. It was like that. Right? Probably because the scene we are getting. I was like also that confused. It is actually it is full video and it was not then synchronized. Maybe yes. Okay, so क्या करें अभी ऐसे ही मिला है ऐसे ही देखते हैं. Okay, so let's get started. But उससे पहले if you're new to this channel, please do subscribe and also click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. எல்லாம் நம்ம ஏரியா நல்லது தானே உடுங்கண்ணே என்னண்ணே 2 ரோடுங்க 10 ரோடுங்கண்ணே. நான் ஒரு அரசியல்வாதி, நானே இந்த ஏரியாவுல இன்னும் வசூல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்களா? தேங்க் யூ. ஏய் படங்க. சரி வா அவன்கிட்ட வசூல் பண்ணுவோம். வேணாப்பா, அவன் ரொம்ப விவரமான ஆளு, வந்த அன்னைக்கு என்ன கை He already வச்சிட்டான். has நீ போ, நான் போய் வசூல் பண்ணிக்கிறேன். வாடா நான் பாத்துக்கறேன். ஏன் கூப்பிட்டீங்க? Now அங்க என்னடா பண்றீங்க? வசூல் பண்றோம். அது தெரியுதுடா, எதுக்கு பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். இங்க குடியிருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுநல சங்கம் வச்சிருக்கோம். அங்க பாத்தீங்களா, அவர்தான் எங்க தலைவர். பேரு வள்ளுவர் தாசே. இதுக்கு முன்னால தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவரா இருந்தாரு. சரி ஒத்துறா. யார் அந்த காவி துண்டு போட்டு நிக்கிறானே அவனா? அது காவி கலர் இல்லைங்க, சிவப்பு கலர். எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம், எத்தனை கலர் நாங்க மாத்திருக்கோம். கலரை பத்தி ஏகிட்ட நீ பேசுற போடா. டேய் அது ஏன் ஓடுற படுவா அங்க போய் कहाँ जा रहे हो? நாங்க இது சரியில்லை. ஏங்க அடிச்சீங்க? டேய் நாயே, நீ ரொம்ப ஓவரா பேசுற போடா. யோ பெரியவரே வாங்க. என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ அப்படித்தான் சுய வேலை வாய்ப்பு திட்டம்னு ஆரம்பிச்சு பொம்பளைகளை கவர் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒரு மூலையில சங்கத்தை ஆரம்பிச்சு உண்டியல் குலுக்கிட்டு இருக்கிற. இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவுல அரசியல்வாதின்னு ஒருத்தன் எதுக்கே இருக்கிறது? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? मतलब हमेशा நம்ம ஏரியாவுல லைட் சரியா எரிய மாட்டேங்குது, கொசுக்கடி தாங்கல, தண்ணி ஒழுங்கா வர மாட்டேங்குது. இத பத்தி எத்தனையோ தடவை கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் எழுதி போட்டோம், அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா? அதனால வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி இந்த குறைகளை நாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு பாக்குறோம். ஓஹோ, பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவுல நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆட்சியை பிடிக்கிறது எங்க எண்ணம் இல்லைங்க, உங்கள மாதிரி அரசியல்வாதிகள் செய்யாம விட்டதை நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம். ஏயா, ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? கலவரத்தை உண்டு பண்ணறதுக்காக நாங்க எல்லாம் ஒன்னா சேரலப்பா. இந்த ஏரியாவை நல்லது பண்ணுங்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கோம். இத பாரு, நான் கோயிலுக்கு போறது ஹிந்து, இவன் சர்ச்சுக்கு போறது கிறிஸ்டியன், இவன் பள்ளிவாசல் போறது முஸ்லீம். மத்த நேரத்துல நாம எல்லாரும் உண்டு. மதங்கிறது தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி. பொது பிரச்சனைக்கு இது தடையா இருக்கும்னா துண்டை தூக்கி எறிஞ்சிட்டு பிரச்சனையை தான் கவனிப்போம். ஓகே, நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனிமேல் நடக்க போவைகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும். அப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணீங்களே, மொத்த காசு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க நம்ம கட்சியில் சேர்ந்துங்க. மருகவேண்டி, என்ன போகும்போது நாங்க உங்க கட்சியில மெம்பரா சேர்றது இருக்கட்டும், முதல்ல நீ குடியிருப்பு இல்லாத சங்கத்துல மெம்பர் ஆகிறதுக்கு வழியை பாரு. டேய், என்ன போடலங்க சங்கம், அந்த சங்கத்துல நான் சேரணும். சேரலன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி வராது, பால் வராது, ரேஷன் வராது, கரண்ட் வராது. மொத்தத்துல நீ இந்த தெருவுல குடியிருக்க முடியாது. उसका आवाज अब निकल रहा है थप्पड़ खाने के बाद. யாரியா இவன்? நம்ம கட்சிக்காரனா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் மட்டும் என்ன பார்த்தா இருக்கேன்? எவனோ பைத்தியக்கார தீய வச்சு செத்து போயிட்டான், அவனை நான் தியாகி ஆக்கிட்டேன். ஜனங்க கேட்டா என்னையா யோ, சொல்றது? ஜனங்களுக்கு நாம சொன்னா தானே தெரியும், நீ பேசாம தெரையா. அண்ணன் மயிலை மதிவேந்தன், அண்ணன் அஞ்சாவது சிங்க மருகுபாண்டி, அண்ணன் தியாகி சுடலை, அண்ணன் சுடலை அவர்கள் ஏறத்தாழ His 20 ஆண்டு acting காலம் is superb, நம்மோடும் நம் right? கட்சியோடும் உடலும் உயிருமாக Excellent. பணியாற்றி விட்டு He's made for நம் கட்சியின் politics கொள்கைக்காக only. தீக்குளித்து Correct. வீரமரணம் எழுதி இருக்கிறார். Angry. அன்னாரின் தியாகத்தில் இருக்கும் பொழுது So again. என்ன செய்ய கூறுகிறது? அடடே வாங்க, இந்தப்பா இவங்க எல்லாம் நம்ம ஏரியாக்காரங்க. வாங்க. முந்தா நாள் இவங்களை சந்திச்சு நம்ம கட்சியில சேரும்படி ஒரு லட்சம் அடிச்சு என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்காங்க. டேய், பாமல இவங்க பேரெல்லாம் எழுதிட்டு இவங்களை கட்சியில சேர்த்துக்க. நான் கட்சியில சேர்றதுக்காக இல்ல, எம்எல்ஏ பார்த்து இந்த மனுவை கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஐயா, அந்த ஆள் படிக்காதவன், கை நாட்டுன்னு தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து கேவலப்படுத்தவன் வந்திருக்கேன். என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேசு? என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம வாழ்க்கை தான் திறந்த புத்தகமாச்சே. சரி சரி, நீ ஒத்து. हमेशा ये நீ बॉइलिंग சொல்லு. पोजीशन நீங்க पे போடு. रहता है. வாங்கி बॉइलिंग படிச்சிட்டு हीट. போறியாக்கும். பாத்துட்டு அப்படியே நிப்பேன். ஆமா, உங்களுக்கு என்ன பண்ணணும்?
நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து கட்டின பள்ளியோட கட்டடம் சரியா கட்டாதனால இடிஞ்சு விழுந்து 2-3 குழந்தைகளுக்கு அடிபட்டு போச்சு. அது சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அடிபட்ட குழந்தைகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். இடிஞ்சு போன பள்ளிக்கூட கட்டடத்தை உடனே கட்டி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சரியா நடக்க மாட்டேங்குது, அதை ஒழுங்கா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இங்க பாருங்க, ரேஷன் கடைக்கு போனா சரியா அரிசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கிருஷ்ணகிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை விட கவர்மெண்ட் ஆட்சி போனா ஒரு நல்ல மண் தர மாட்டீங்களா? நீங்க ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் கேட்க Fire வேண்டாம். now. இத பாரு தம்பி, நீ சும்மா இருப்பா, நான் பேசிக்கிறேன். டேய், அத பத்தி கேட்க நீ என்ன ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்ப அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? யோ, ஓட்ட பத்தி நீ பேசாதீயா. ஓட்டு இவனுக்கு சும்மா வாயா போட்டானுங்க. மார்வாடி கிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தலைக்கு 25-30 வாங்கிட்டாயா போட்டானுங்க. அது மட்டுமா? Hell face ஒரு of சாராயம் போடுமா politician. இல்லையா? ஆ, டேய், ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதே இல்லடா. வேணும்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாமி ஒரு ஓட்டுக்கு 5-10 போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுங்க, நாங்க செய்யறோம். அது ஜனநாயக மக்களாட்சி. என்னப்பா? ஆ. ஆமா, இப்படித்தான் சொல்றீங்க. போன எலெக்ஷனுக்கு எங்க ஏரியாவுக்கு பணம் தான் வந்துச்சு தவிர சாராயம் வரவே இல்லைங்க. கொடுத்த பணத்துல கூட இந்த 10 ரூபாய் கமிஷன் எடுத்து கொடுத்தாரு. யோ, உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதால ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. ஓட்டுங்கிறது 5க்கும் 10க்கும் சாராயத்துக்கும் விற்கிற பொருளாயா? அது மனுஷனோட தன்மான பிரச்சனையா? காசுக்காக ஓட்ட விற்கிறதும் பொண்டாட்டி பொண்ணை விற்கிறதும் ஒண்ணுதான்யா. யோ, நீ சும்மாரியா? என்னமோ ஓட்ட நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. வெள்ளைக்கார கண்டுபிடிச்சா போகும்போது போற போது கொடுத்துட்டு போயிட்டான். ஓட்டுனா என்னன்னு போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது. நடுவுல நீ ஏன் குழம்புற? யோ, ஏதாவது அர்த்தத்தோட பேசுறியா? என்னய்யா, ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் சட்டம் பேசுறாங்க. ஓட்டே வேண்டாம், எலெக்ஷனை கேன்சல் பண்ணு. ஐயோ, எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா, நான் மந்திரி, அப்புறம் உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி, அப்படியே பரபரப்பரையா வந்துருவோம். எவனாவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம். போடுவீங்க. ஜனங்கள் ஏமாளியா இருந்தா இதுவும் செய்வீங்க, இதுக்கு மேலே செய்வீங்க. முதல்ல இந்த புகாருக்கு பதில் சொல்லுங்க. யோ, என்னையா மிரட்டுறீங்க? சொல்ல என்ன பண்ணுவீங்க? எம்எல்ஏ இந்த இடத்துல இருந்து போக முடியாது, மறியல் பண்ணுவோம். உங்களுக்கு அவ்வளவு திமிராகி போச்சா? மரியாதை Let's இருந்து விட்டு போயிருங்க. இல்ல எவன்டா எம்எல்ஏ செருப்பால் அடிச்சவன்? உனக்கு தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பால் அட பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய், மனுஷியா உள்ள செருப்பு நான் பாத்துக்கிறேன். யோ, என்ன செருப்படி வாங்குறதுக்கு நீங்க கூட்டு வந்தியா? போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடிச்சு நொறுக்குங்கயா. போய் ஒருக்கியா. என்ன இது? சார், ஒரு அடி வாங்க சொல்றேன். அடிக்காதீங்கயா. எம்எல்ஏ ஒளிய. விடியா? ஏயா, நியாயம் கேட்க வந்தவங்களே இப்படி போலீஸ் விட்டு அடிச்சு துரத்துறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏவா? யோ, நீ ரொம்ப Corrupted ஜாஸ்தி एकदम பேசுற. पूरा. இந்தாட வண்டியில ஏத்துங்க. 6 மாசம் உள்ள போயிட்டு வந்தா புத்தி வரும். யோ, நீங்கெல்லாம் இதுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். சட்டசபைக்கு போறவன் நீங்க கூட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டேயா? ஒத்தியா? யோ, இரியா, சட்டசபைக்கு போறேங்கற செருப்பு விட்டு போறியே, அங்க இதான் முக்கியம். நீயே வச்சுக்கோ. யோ, வேட்டி இரு கட்டி போ. அங்க உருவுறானுங்களா? கட்டி போட்டுருக்கல? அங்க பொம்பளை எம்எல்ஏக்கள் Hey. Next Scene part. got cut abruptly. Yes. Rival. There was something going on. Oof, I love this style. Oof. रजनीकांत सर का स्टाइल है ना वो இந்த जो வேட்டி சட்டை எங்க Yeah. திருடுன? चले ना वैसे நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுறேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் इससे கேட்க पहले வந்தேன். हुआ था या बाद பார்க்கலாமா? में கேட்கலாமா? பார்க்கலாமா? अरे எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? He What looks is so this? much different. நீங்க தான் என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? he has done உங்க தங்கச்சி something எங்கேயும் on his பொண்ணு? eyebrows ஏய், and மச்சான். mustache. Is it from யார் different மச்சான்? movie நான் தான் or what? முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய பரவாயில்லையா? விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம் ஆமா. It's வாங்க looking பின்னால. so funny. Swambar or what? What is happening அந்த here? பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிக்க கருங்காட்டு. His இந்த மாதிரி expression. பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் Their hair is very thick, you know. கரியலி தான் பூச போறேன். Hair देखो. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதா எடுக்காததா? எடுத்ததுதான். நான் அந்த புலிய சொல்ல, பாய் புலிய சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான்
அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். ஏய்! நீங்க இருக்கங்கற மறந்து வளவள பேசிக்கிட்டீங்களா? மச்சான் The Ant-Man. விழுந்துறாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்க கூடிய உரிமையை என் தங்கச்சிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யார் கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? Will people get afraid of this வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரட்டிட்டு இருந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. They will just get afraid of this weapon, but not with அந்த பவள this guy who is Get holding up. that weapon. அந்த மேகலைய It's Yamraj get up, I guess. அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா. இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா ஒண்ணு வருது. अच्छा प्यारी Is that their expression lucky or unlucky girl? மேகலை மணி மேகலை என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. swayamvar பொத்தி kind of பொத்தி வளர்த்த புள்ள மேகலை. அதனால அதுக்கு வெக்க வெட்டு I போக felt this is a இருக்காதுங்களா from பின்ன? different movie. சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ नहीं मुझे नहीं மாலையை போட்டு கணவனா தேர்ந்தெடுக்க. they will flew away now அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை oh god வீணாக்க. கால்ல விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. அம்மா. நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டாள. உடம்பு பூரா சொறி சரக்கு. வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா என் தம்பியை கட்டிக்குமா. different movie I think Yeah. இப்ப நீ எதுக்கு அவள not அண்ணில? that movie நீங்க தானே கட்டிக்க போறீங்க. அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி. நான் ஒரு சுத்தமான தபால் தரேன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் சேர்ந்து लोग போயிடுவாங்க. மணியார பூரா कुछ कर रहा है ताकि ना शादी हो அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம் அவரை கட்டிக்கப்பா. அம்மா நான் ஒரு பேமானி. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா நான் ஒரு கேப் மாதிரி. நான் ஒரு மொல்ல மாதிரி. ஐயோ நான் ஒரு தெல்ல மாதிரி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தெல்லையில பொறுக்கி. நான் ஒரு கோழை ஓடி வைக்கல. தள்ளி உட்கார்றா. தங்கச்சி Yeah. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்க தாய். போம்மா தெரியுமா போ. oh do look tension में है my god மாப்ள என் மணிமேகலை கண்ணுல இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்பா. I am free now ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். ஐயோ அட பாவி, இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே. இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சேன். Okay. okay so And the last scene part was is the showstopper, but the last scene showstopper. is from different movie. that is different movie yes, Yes. but we really enjoyed it. Yes. I think we have not done this. No, We have not done this. That is why I'm very and the happy. and the first part of this scene reaction, I Yeah. think that was mostly showing mirror to our society. It was kind of that how the Yes. politician behaves and how they work and all of those things was there. So Yeah. anyway, the last part is the comedy what we Yeah. were expecting They from were this just scene. previously they were just shouting. They were keep on debating on who will get the girl, and then they were just ready, prepared. They came along with the relatives and all.
they're doing some rituals, कुछ था ना ऐसा कुछ, मतलब जैसे मैरिज का वो बात पक्की जो जिसको कहते हैं वो वाला चीज. Yes, and that time when they saw the girl and they were like तू लो, और बोला नहीं तू लो तुम लो, मतलब it was so funny. Girl got the chance to choose her husband. And Badivulu sir was like Maple immediately. And his get up was, my god, I am not able to laugh that much because of my cough and all, but मतलब मेरे अंदर पूरा burst हो रहा था, मतलब literally you were saying Ant-Man, right? The way he was looking, man. He was looking, man, people will not get afraid of this. अगर वैसा कोई डाकू आ जाए ना घर पे तो हम हंस पड़ेंगे, हम तो मतलब डर ही नहीं लगेगा, right? So yeah, that is it for today's video. Very funny. Let us know how do you feel about this reaction. Yes. And yes, if you're new to this channel, please do subscribe and also click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.